Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டு ஆள்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட செமி ஃபைனலுக்கு வந்துட்டோம்னே சொல்லலாம். இந்த செமி ஃபைனல் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இருக்கிற சூப்பர் ஹிட் டீம், நல்ல ஒரு ஃபார்மான டீம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானா இருக்கட்டும், நியூசிலாந்தா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி டீம்லாம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வரும், ஃபைனலுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த டீம் எதுவுமே பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வரையும் வரவே கிடையாது. குவாலிஃபை சில டீம் வந்துச்சு, சில டீம் குவாலிஃபை கூட வராமல் வெளியே போயிடுச்சு. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு டீம், அதாவது ஆப்கானிஸ்தான் தான் சொல்றோம். இந்த டீம்லாம் செமிஃபைனலுக்கு வருமா அப்படின்னு நினைச்ச டீம் ஆப்கானிஸ்தான். லாஸ்டா இதுவரையும் நடந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை கூட ஆகாம வெளியே போயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட டீம் டாப் ஆர்டர்ல இருக்க ரெண்டு அதாவது நியூசிலாந்தா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி டாப் ஆர்டர்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான டீமையே தோக்கடிச்சுட்டு செமிஃபைனல் வரையும் வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு வரையும் வந்திருக்காங்க. இன்னொரு டீம் என்னன்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் வரையும் கப்பு அடிக்க முடியாம ஒரு துரதிர்ஷ்டவாளின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு. இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் மோத இருக்கிறாங்க. இந்த ரெண்டு டீம்ல ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஸோ ரெண்டு டீமும் ரொம்ப ரொம்ப யாரும் எதிர்பாராத ஒரு டீமாக தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் யார் வருவாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டீமை பற்றி ஒரு சின்ன பிரிவியூல தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி ஜூன் நடக்க இருக்குங்க. ஓகே, எத்தனை மணிக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா டைமிங்கை பொறுத்த வரைக்கும் காலை 6 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குன்னு பார்த்தோம்னா வெனுவை பொறுத்த வரைக்கும் பிரைன் லாரா ஸ்டேடியம் டெரிண்டா தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஓகே, பார்த்து நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த லாஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்போர்டசி அந்த ஆப் பாப் ஆப்ஷன் அண்ட் டியோ ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிச்சை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா டேஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேயிங் லெவலும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்காத நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, பார்த்தா பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ணி செகண்டா பேட் பண்றவங்க தான் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருந்திருக்குங்க. இந்த பர்டிகுலர் சீசன்ல நடந்த மேட்ச் எல்லாமே பார்த்தோம்னா லோவஸ்ட் ஸ்கோரான மேட்ச் தான் இருக்கு. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா 110 ஆர் 120 சம்திங் இந்த பர்டிகுலர் ரிலேன்லேயே சுருண்டு இருக்கிறாங்க. பேட் செகண்டா பண்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஈஸியாக சேசிங் பண்ணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் சீசன்ல. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் சீசன்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 to 120 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுல செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிங்கான பிச்சா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல ஒரு ஸ்விங் இருக்குங்க, ஸ்லோ டவுன் இருக்கனால ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொஞ்சம் லோ ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்றவங்க அவங்களுக்கு ரொம்பவே பேட்டர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அது போக போக ஒரு 15 ஓவர் முடிய பின்ன பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டேக்கன் பண்ணிக்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் வேலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருக்கும். பேட்டர்ஸுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ அடுத்ததா வெனுரக்கடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 மேட்சும் பேட் செகண்ட் பண்ணவங்க 4 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தோம்னா 138 அப்படிங்கிற ஒரு ரெண்டு தாங்க ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக அடிச்சிருக்காங்க. ஓகே, பார்த்தா ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லுவோம். பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும், பவுலிங் ஆப்ஷனா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரெண்டு பேருக்கும் ஒரு 50-50 ஆப்ஷனை நம்ம
எடுத்துக்கலாம். வின் பண்றதுக்கு ரெண்டு பேர் டீமுக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 200 ஒரு 250 ரூபா டிஃபரன்ஸ் வரும். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. இதுல முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா GST. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து இந்த GST அப்படிங்கிறது ₹1 கூட வந்து பிடிக்கிறது இல்லை. அது அத்தனையும் வந்து உங்க டேட்டா உங்க வேலட் தான் வந்து ஏறும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல DDS அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு இவங்க DDS அப்படிங்கிறது வந்து ₹1 கூட வந்து பிடிக்கிறது இல்லை. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்லாம் வந்து இந்த ஆப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ்ல பாப் ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த பாப் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டெலிகிராம்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சிங்கிள் பிக் ஒன் பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து நம்ம யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் யாரை பிக் பண்றோமோ அதே ஆப்ஷனை வந்து டெலிகிராம்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் செலக்ட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேன் வந்து பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேன் பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அந்த ஆடம் மார்க்கம், ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ், ஆண்ட்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ஜானஸ் மகாராஜ், ரபாடா, ஆண்ட்ரன் நூட்ரிச் அண்ட் சாம்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஜார்டன் அண்ட் தாசி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. அடுத்து அஸ்மதுல்லா ஒமர் சாய், குல்பதீன் நாயிப், முகமது நபி, ரஷீத் கான் அண்ட் ஈசாக், ஜானட், நூர் அகமது, நவீன் உல்லாக் அண்ட் ஃபசல் ஃபாரூக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ஆடம் மார்க்ரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸை ஓபன் பண்றாருங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட், அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல இவர்கிட்ட சாலிடா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ரொம்பவே சூப்பரா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட ஒரு 25+ ரன் சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ட்ரீம் விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ பாயிண்ட் அப்படிங்கும்போது இவரெல்லாம் ட்ரீம் டீம்ல ஒரு ஈஸியா வந்து எலிஜிபிள் ஆகோட ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. பார்த்து ஆடம் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 4 ஓவர் கிடைக்குமாங்கிறது ஒரு கஷ்டமாக்கா. கம்பல்சரி 2 அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுவாருங்க. அதுல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் இவர் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து இவர்கிட்ட இருந்த 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறதுக்கு இவெல்லாம் டீம் ஒரு எலிஜிபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அஸ்மதுல்லா ஒமர் சாய், குல்பதீன் நாயிப் அண்ட் ஈசாக் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். அஸ்மதுல்லா ஒமர் சாயை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருந்து மஸ்ட் ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தவங்க குல்பதீன் நாயிப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல. 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் பார்த்தாலும் 2 ஓவர் வரையும் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அதுல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 20+ ரன் வரையும் சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஆனா இவரோட பேட்டிங் டவுன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டவுன்ல தான் வந்து ரொம்ப கீழே கடைசியா அந்த பினிஷிங் தான் வந்து வருவாரு அது சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் டபுள் ஆப்ஷன் இருக்கும் கொஞ்சம் ரிஸ்கான பிளேயரா தான் இருப்பாரு. ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர்ல டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துரும். இவர் வந்து பேட்டிங் ஆடுவார் நினைச்சு பிக் பண்ணீங்கன்னா இவரோட டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு வந்து பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் விஜய் ஹென்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர்,
ஜானஸ் அண்ட் கிளாசன் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல இருந்து மட்டும் 30+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஹென்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பேட் பண்ணாருன்னு வந்து சொல்லணும். மினிமம் 15+ ரன்னுக்கு மேல இவர் பேட்டிங் வந்து எந்த ஒரு மேட்ச்ல வரல, ரொம்ப ஒஸ்டாவே பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் கம்பல்சரி வந்தாலும் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டா 1-2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இவர் பேட்டிங் வந்து ஒரு 25+ ரன் வந்துட்டாலும் இவர் வந்து ட்ரீம் டீம்ல வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஸோ அந்த எந்த ஒரு ஆப்ஷன் இல்லாதனால தான் இவர் வந்து 50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதுதான் ஜானஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. பட் ரீசெண்டாக எந்த மேட்ச்லயும் வந்து விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவருக்கு வந்து ஒரு 3 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் எடுக்கணுங்க, விக்கெட்னு ஒன்று எடுத்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்டா அந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலமா ட்ரீம் டீம்ல வந்து எலிஜிபிள் ஆனாரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அதனால இவர் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். பார்த்த கிளாசனுக்கு அதே சேம் தாங்க. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30+ ரன் வரையும் வரணும். எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டான கேச்சஸாக இருக்கட்டும், ஸ்டம்பிட்டாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மூலியமா ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால இது மட்டும் பத்தாது, இவர் வந்து பேட்டிங் இருந்து கம்பல்சரி ஒரு 30+ ரன் வந்தாதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக இருப்பாரு. ஸோ மற்றபடி இவர் வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஜாரனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எந்த மேட்ச்லுமே வந்து ட்ரீம் டீம் வரலாம் சொல்லலாம். ஒரு 1 அல்லது 2 மேட்ச்ல ட்ரீம் டீம் வந்திருப்பாரு. இந்த எல்லா மேட்ச்லுமே மினிமம் 15 அல்லது 20+ ரன் பிளேயரே அவுட் ஆகிட்டு வெளியேறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வரும். ட்ரீம் டீம் எலிஜிபிள் அதுக்கு ஒரு ரிஸ்கான ஆப்ஷனை வந்து இவர் வந்து வச்சு ரெடி பண்ணிங்க. இப்போ அடுத்ததா அஸ்மதுல்லா ஜாஸியை பொறுத்த வரைக்கும் இதான் அவர் விளையாடுற 2வது மேட்ச் வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெரிய எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு 10 ரன் + ரன்லேயே வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. அடுத்ததா நூர் அகமது பொறுத்த வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீம்ல வந்து வந்திருப்பாரு. மற்ற எந்த மேட்ச்லயும் பெருசாக எந்த ஒரு ஆப்ஷனும் இதுக்கு இல்லை. இவர்கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் 2 இன்னிங்ஸ் ஒரு 2 விக்கெட் வரையும் இவர் வந்து எதிர்பார்க்கலாங்க. அப்படி 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவர வந்து ஒரு இந்த ட்ரீம் டீம்ல வந்து ஒரு எலிஜிபிளான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஸோ போத் ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஆப்ஷன் வந்து இந்த மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரான்னு பார்ப்போம். இதுல ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸ், சாம்சி அண்ட் மகாராஜ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15 ஒரு 20+ ரன் வரையும் குயிக்கா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதனால இவர் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருக்காருங்க. மஸ்ட் இவர்ல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்கா இருந்து ஒரு 20+ ரன் வந்துட்டாலும் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது பவுண்டரி லைன்ல இருப்பாரு அண்ட் மிடில் லைன்ல ஸ்கொயர் பவுண்டரி லைன்ஸ்ல கம்பல்சரி வைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 16 ஒரு 20 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது சன்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணான்னு சொல்லணும். 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எதிர்பார்க்கலாங்க. அது எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய கேட்சஸ் அந்த மூலயமா ஒரு 8 பாயிண்ட் வரையும் இவருக்கு வந்து கிடைக்காத இருக்கும். அடுத்த மகாராஜை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கொடுக்க பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு 16 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எலிஜிபிளான ஒரு பிளேயர் வந்து இவர் வந்து சொல்லுவேன். இப்ப அடுத்ததா அஸ்மதுல்லா உமர் சாயை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. 3 ஓவர்ல 1 விக்கெட் எடுத்துட்டா போதும். பேட்டிங் ஆர்டர்ல விட்டு இருந்து 15 ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாங்க. போத் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 45% பீப்புள் சம்திங் தான் பிக் பண்ணியிருப்பாங்க.
ஸோ போத் இவெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது முகமது நபியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர் இருந்து 20+ ரன் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரொம்பவே லோ பர்சன்டேஜ் இருக்காரு. ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்காக வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ஆண்ட்ரல் நூட்ரிச், ரபாடா அண்ட் ஆடம் மார்க்கம் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். குயின்டன் டிகாக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. இப்போ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஒரு கரிசமான ரன் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படிங்கிற ஒரு போத் டிஃபரன்ஸ் ஒரு மஸ்ட் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஆண்ட்ரல் நூட்ரிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 விக்கெட் வரையும் கம்பல்சரி எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இவர்கிட்ட வந்து இருக்குங்க. ஸோ இவெல்லாம் ஹை பர்சன்டேஜ் ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ரபாடா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இவருக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைக்க இருக்கும். ஸோ இவரெல்லாம் வந்து ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ஆடம் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 அல்லது 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதுல 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்கர்ல வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் மஸ்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து குல்பதி நாய்பை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து 2 அல்லது ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுல அன்எக்ஸ்பெக்டடா 1 விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன்ல வந்து இருக்குங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் இருந்து ஒரு 15+ ரன்ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அந்த 1 விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவர் வந்து ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணி ஒரு சேஃபான பிக்காக சொல்லுவேன். அப்படி விக்கெட் எடுக்காத பட்சத்துல இவர் வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து 1 விக்கெட், அதாவது அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 அல்லது 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாருன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னா 2 அல்லது 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இவருக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டாப்பர்ல ஏரியா விக்கெட் விழுந்துருச்சுன்னா இவர் வந்து ஒரு பேட்டிங்கரை வந்து மேல வந்து கொண்டு வந்துருவாரு. அப்படியும் வச்சுல பேட்டிங்ல இருந்து இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 அல்லது 3 விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து நவீன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே மஸ்ட் இவர் வந்து பிக் பண்ணி பாருங்க. 2 இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது இல்லாம கேச்சஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இவருக்கு வந்து கிடைக்குங்க. அடுத்ததா ஃபசல் ஃபரீக்கை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே மஸ்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமா ஒரு 2 விக்கெட் ரேரா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இவங்க 2 பேர் வந்து இருக்காங்க. அதாவது குயின்டன் டிகாக் அண்ட் ஈசாக், இவங்க 2 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல சேஃபான பிளேயர்னு பார்த்தா குயின்டன் டிகாக் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்றதுல அது இல்லாம இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்றதுல மஸ்ட் விட்டு இருந்து நம்ம ஒரு 25% 30+ ரன் வரையும் சால்டா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த டீம்ல விக்கெட் கீப்பிங்ல சேஃபான பிளேயர்னா குயின்டன் டிகாக தான் நான் வந்து பிக் பண்ணுவேன். ஏன்னா ஈசாக்கோட பிளேயிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன்ல இருக்கு. ஸோ இவர் டாப் ஆர்டர்ல, அதாவது எல்லா விக்கெட் டாப் ஆர்டர்ல விழுந்து அதுக்கப்புறம் இவர் பேட்டிங் ஆர்டர்ல வராருன்னா கடைசி அந்த ஒரு 3 ஓவர் சம்திங்ல தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் உள்ள இவர்கிட்ட வந்து பெருசா நம்ம வந்து ஸ்கோர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு கிடைக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ பாயிண்ட் மட்டும் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ அடுத்ததா சுமாலிக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து 1 by 1 வந்து பார்த்துருவோம். சுமாலிக்கோட டீமை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ஹென்ரிக் கிளாசன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டிங்கர்ல ஜாரன், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்கம், குல்பதி நாய்ப், பவுலிங் ஆப்ஷன்ல ஆண்ட்ரல் நூட்ரிச், ரஷீத் கான், ரபாடா, ஃபசல் ஃபரீக், நவீன் உலக் அண்ட் சாம்சி இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு குயின்டன் டிகாக் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரஷீத் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை வேணா சேஞ்ச் தேவைப்படுன்னு நினைச்சீங்கன்னா ரபாடா கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ஜாரனுக்கு ஒரு கேப்டன்
வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக்கோட 2 டெமோ டீமை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், ஹென்ரிக் கிளாசன். பேட்டிங் ஆர்டர்ல ஜார்டன் அண்ட் ஹென்ரிக்ஸ். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஜானஸ், முகமது நபி, அஸ்மதுல்லா உமர்சாய். பவுலிங் ஆப்ஷன்ல ஆண்ட்ரல் நூட்ரிச், ரஷீத் கான், ரபாடா அண்ட் நவீன் உலக் வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபிக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அல்லது நவீன் உலக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் தேவைப்படுன்னு வச்சிங்கன்னா கிளாஸனை கூட ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். அடுத்த 2ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குயின்டன் டீகாக், எம் ஈசாக். பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் மில்லர், ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், ஜாசி. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, அஸ்மதுல்லா உமர்சாய். பவுலிங் ஆப்ஷன்ல மகாராஜ், நவீன் உலக், சம்சி அண்ட் நூர் அகமது வந்து பிக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து முகமது நபி தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா ஜானஸை பிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குல்பதீன் நைபை கூட பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டன் ஸ்டப்ஸுக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அல்லது அஸ்மதுல்லா உமர்சாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ, இல்லை மகாராஜுக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். இங்கே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்க பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் வந்து பிக் பண்ணிப்பாங்க. அந்த ஆப்ஷன் யார் யாருன்னு பார்த்தோம்னா குயின்டன் டீகாக், ஆடம் மாக்ரம், நவீன் உலக் அண்ட் ரஷீத் கான். இந்த 4 பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஆண்ட்ரல் நூட்ரிச், ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், மகாராஜ், சம்சி, ஜார்டன், அஸ்மதுல்லா உமர்சாய், குல்பதீன் நைப், நூர் அகமது. இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து யாராவது 2 பிளேயர்ஸுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.